ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ஜூஸியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். இது செய்கிற டைம் ரொம்பவே கம்மி, பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு நம்ம ரேப் குக்கிங் ஸ்பாட் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் 1/2 kg சிக்கனை மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மேரினேட் பண்ணுறதுக்காக நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக ஜீரகத்தூள், பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஆனியன், பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டோர்லேயே ஃப்ரைட் ஆனியன்ஸ் கிடைக்கும், அதை கூட எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் சுக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மேரினேட் பண்ணி வைக்கிற அந்த பீரியட் தான் நமக்கு அதுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 hour வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு 1/2 hour நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். 1 hour அப்புறம் நம்ம இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூட்டானதும் அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி எல்லாமே மசாலாஸ்லாம் போட்டுட்டதுனால நமக்கு இதுக்கு மேலே ஒர்க்கே கிடையாது. ஜஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டோம்னா இடையில நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி கொடுத்தாலே போதும், அது அடி பிடிக்காத அளவுக்கு. அதுக்கு மேலே இதில் நமக்கு ஒர்க்கே கிடையாது, ஏன்னா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் உப்புலேருந்து. வேணால் அவங்களுக்கு உப்பு மட்டும் நீங்கள் இந்த டைம் செக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில். ஏன்னா நம்ம சிக்கனே வேகும்போது தண்ணி விடும். ஸோ அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு 15 minutes நம்ம லோ ஃப்ளேம்லேயே இதுமாதிரி குக் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதை விட இன்னும் ட்ரையாக விடணும், இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். நான் இந்த கன்சிஸ்டன்சிலேயே எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக இதில் மல்லி இலை மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட்டே போகாமல் நம்ம வீட்டிலேயே அவ்வளோ டேஸ்ட்டான சிக்கன் சுக்கா செஞ்சாச்சு. இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.